ஹை கைஸ், வெல்கம் டு ஆஷோக்லன். காலங்கத்தால் 6 மணி. சரி, ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா எப்படி ஒரே ரிக்கில் ஒரே ஒரு மிஷினில் நம்ம 3 காயின்ஸ் மைன் பண்ணுறது ஸோ அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன், மேபி 2 காயின் மைன் பண்ணுறது, மொனேரோ இல்லைனா எத்தேரியம் ஏதோ 2 காயின் பண்ணுறதை பார்த்துருப்போம். பட் இந்த டைம் வி கோனா டூ 3 காயின்ஸ். அண்ட் இது ஏன் நான் எல்லா மிஷின்லேயும் போடல, எல்லா மிஷின்லேயும் பண்ணல அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ரொம்ப பேசிக் சிம்பிள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா வி ஷுட் நெவர் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அதாவது டசன்ட் மேட்டர் ஹவு குட் தி சர்டன் திங்ஸ் ஆர். பிட்காயினோட ப்ரைஸ் இன்றைக்கி நான் என்னோட எல்லா அசட்டையும் விற்று நான் பிட்காயினில் போட்ட நாளைக்கு பெரிய பில்லியனர் ஆவேன். வாட் எவர் தட் மேபி, இட்ஸ் நாட் அ குட் ஐடியா டு கோ வித் ஜஸ்ட் ஒன் ஆப்ஷன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நைஸ் ஹேஷும் இருக்கும், டைரக்ட் எத்தீரியமும் இருக்கும், மைனர் ஸ்டாட்டும் இருக்கும், ஹைவானும் இருக்கும், எல்லாமே இருக்கும். த ஹோல் பாயிண்ட் இஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு ஆப்ஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஹைவான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் த பாயிண்ட் இஸ் தெர் இஸ் ஆல்வேஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். எல்லாத்துலேயும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். ஃபார்ம் ரன் பண்ணுறீங்க, அதில் நிறைய ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 ரிக்ஸ் மற்ற என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸோ அதான் இப்போ நம்மள்ட்ட இருக்கிற அந்த 7-8 ரிக் இருக்குது அப்படின்னா அதில் ஒன்றும் மெயின் மெஜாரிட்டி நைஸ் ஆஷில் இருக்குது. ஒரு ரீசன் என்னென்னா ஓசி செட்டிங்ஸ் அந்த வேலையை அதை பார்த்துக்கும். ஸோ இட்ஸ் மிஷின் ரன்னிங் ஸ்டேபிளாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ தட்ஸ் அ மெயின் திங். அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹைவான் இருக்குது, மைனர் ஸ்டாட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் மைனர் ஸ்டாட் ஐ கீப்பிங் அஸ் சார்ட் ஆஃப் லைக் அ பேக்கப். நைஸாஷ் சம்டைம்ஸ் ட்ரபுள்ஸமாக இருந்துச்சு அப்படின்னா மைனர்ஸ் டைரெக்டாக ரன் பண்ணணும் அப்படின்னா ஐம் யூஸிங் மைனர் ஸ்டாட். அதாவது விண்டோஸ்குள்ளே நான் வேறு மாதிரி நான் ரன் பண்ணணும் அப்படின்னா மைனர் ஸ்டாட் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஹைவான் பியூர்லி ஏஎம்டிக்கு இப்போ நான் ஹைவான் போட்டிருக்கேன். ஒரு ரீசன் விண்டோஸில் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஒரு இஷ்யூ இருந்துச்சு. உங்களுக்கு ஏற்கனவே வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஏஎம்டி மிஷின் திரும்ப டவுன் ஆகிறது இஷ்யூ வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் குயிக்லி கெட் இன் டு வாட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது புதுசாக எஸ்இல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனிங் பூல் இருக்குது. ஸோ அந்த இது தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ esil.me. ஸோ இதான் அவங்களோட வெப்சைட் இது. அண்ட் டோட்டல் பூல் ஹேஷ் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7.14 டெரா ஹேஷஸ். அண்ட் இது எதுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட், ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு மைனிங் பூல் பார்க்குறப்ப எதுக்கு இந்த டோட்டல் ஹேஷ் ரேட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது இட்ஸ் அ பவர் கேம். இந்த சென்ஸ் எந்த மைனிங் பூல் இட் இஸ் காட் தி மெஜாரிட்டி ஹேஷ் ரேட் இருக்குதோ அவங்க தே வின் மோர் ஜாப்ஸ் அண்ட் தே ஆல்சோ ஃபினிஷ் மோஸ்ட் ஜாப்ஸ். இது நாட் அபவுட் ஜஸ்ட் ஒரு ஜாப்ஸ் வரது மட்டும் கிடையாது. அந்த ஜாப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு ரிவார்ட். ஸோ அந்த ரிவார்ட் இட்ஸ் ஷேர்ட் பிட்வீன் ஆல் மைனர்ஸ் பேஸ்ட் ஆன் எவ்வளோ ஹேஷ் ரேட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அது. ஸோ அதனால் நீங்கள் எந்த பூல் சூஸ் பண்ணாலும் சரி, மேக் ஷூர் தட் இட் ஹஸ் காட் இனஃப் ஸ்ட்ரென்த். ஸோ ஓகே அண்ட் ஸோ ஸ்டார்ட் மைனிங். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ், ஹைவான், மைனர் ஸ்டாட்டு, ரேவோய்ஸ், ஓஎஸ் டாக், சிம்பிள் மைனிங்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இருக்குது. இப்போதைக்கு நம்ம டைரக்ட் விண்டோஸில் எப்படி மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம என்னென்ன காயின்ஸ் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷலான ஜில் மைனிங் பூலில் இதில் ஜில் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா காயின் நீங்கள் மைன் பண்ணுவீங்க. இது இவங்களோடது. பட் இட்ஸ் நாட் அ வெரி பேட் காயின் ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் டூயிங் ப்ரிட்டி வெல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக தே மேட் ஹவ் பீன் ஒரு ஸ்பைக் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அரௌண்ட் 2018, 19, 20. ஸோ இட்ஸ் பீன் தேர் ஃபார் அ வைல். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு காயின் சஸ்டெயின் பண்ணி இத்தனை நாள் இருக்குது அப்படின்னா கம்யூனிட்டி சப்போர்ட் இல்லாமல் இருக்காது. கம்யூனிட்டி சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் லைக் எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு கடையில் மெழுகுர்த்தி விற்கிறாங்க. பட் நம்ம ஊரில் கரண்ட்டே போகாது, ஆஸ்திரேலியாவில் கரண்ட்டே போகாது. ஸோ அப்போ அந்த கடையில் மெழுகுர்த்தி விற்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என் லைஃப் டைமில் எப்போ கரண்ட்டு போனாலும் அந்த ஏரியாக்குள்ளே நான் இருந்தேன்னா எனக்கு அந்த கடைக்கு போகணுன்றது ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டோஜ் காயின்லாம் ஒரு தடவை எல்லாரும் அந்த பேர் சொல்லி ஞாபகம் வச்சுட்டோன்னா போதும். ட்ரஸ்ட் மீ கைஸ், அந்த காயின் நம்ம வாழ்நாள் முழுக்க எங்கேயாவது ஒரு இடத்துல புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சர்வைவ் ஆகிடும். நிறைய காயின்ஸ் அந்தமாரி ஒரு பாப்புலாரிட்டி இல்லாமல், ஃபேம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரம் காலியாக போயிடும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேவர் லைக் 0.01 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு.
பட் இப்போ ரீசெண்டாக கடைசியாக வந்த ஸ்பைக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 0.2 which is like really decent jump. ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 10,000 காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து யூ கேன் இமேஜின். ஸோ இந்த இடத்துல இது வரப்போ வந்து இட்ஸ் குவைட் லாட் ஒர்த். ஸோ அதனால் இந்த நம்ம எசிலில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் எத்தேரியம் இல்லைனா எத்தேரியம் கேஷ் வந்து நீங்கள் மைண்ட் பண்ணுறீங்க விச் இஸ் லைக் சேம். நீங்கள் வந்து டேரெக்ட் எத்தேரியம் வந்து ஈத்தர் மைனில் எதில் நீங்கள் பண்ணாலும் இட்ஸ் சேம் திங். பட் இதில் வந்து நீங்கள் இது பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 15% வந்து அவங்க வந்து ஜில் காயின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சென்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 year 2 year மைண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தேரியம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது இட்ஸ் சேம் திங். எத்தேரியம் இஸ் நாட் நோ ரெடியூஸ். இதில் நீங்கள் பண்ணுறதுக்கும் எத்தேர் மைனுக்கும் வந்து இட்ஸ் கோனா பி த சேம் திங். பட் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு ஜில் காயின் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க விச் இஸ் ரியலி கூல். ஸோ அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து இஃப் யூ காட் பிளென்டி ஆஃப் ஹேஷ் ரேட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து எசில் பூலில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து யூ கெட் போட். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலாக வந்து இவங்க வந்து தே ஆர் பிட் க்ளோசர் டு மைனர் ஸ்டார்ட். ஸோ அதனால் மைனர் ஸ்டாட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50% வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து கம்மியாகும் அப்படின்றாங்க. மை சஜஷன் வந்து the choice between மைனர்ஸ்டாட்டோ இல்லை ஹைவோய்ஸோ விண்டோஸோ விச் எவர் இட் இஸ், எனக்கு நீங்கள் வந்து எதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அதெல்லாத்த விட எது வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து ஓசிசி வந்து அப்ளை பண்ணி எது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் சில இதில் விண்டோஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்டேபிள் அண்ட் வெரி ப்ராஃபிட்டபிள். அண்ட் சில இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹை ஓஎஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்டேபிள் எஸ்பெஷலி ஏஎம்டி கார்ட்ஸ்க்கு. ஸோ ஓகே, குயிக்லி நம்ம இது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எசில் போய்ட்டு ஸ்டார்ட் மைனிங் போடுங்க. போட்டோடனே இதில் நீங்கள் வந்து கரெக்டான வாலெட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பைனான்ஸில் வந்து ஜில் வாலெட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், எத்தேரியம் வாலெட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு கரெக்டான வாலெட் ஐடி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ யூ நோ ஹவு டு டூ இட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எந்த ரீஜனில் நீங்கள் மைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஏஷியாவா இல்லை யூஎஸ் ஈஸ்டா வெஸ்ட் கோஸ்ட்டா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரீஜனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஎஸோட வெஸ்ட் கோஸ்ட் விச் இஸ் லைக் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு ரீஜன். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஐ திங்க் அரௌண்ட் 8,000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சிமிலர்லி வந்து யூஎஸ் வெஸ்ட் கோஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 13,000 கிலோமீட்டர்ஸ் சம்திங் லைக் தட். ஸோ என்னென்னா இது வந்து எந்த சைடு வந்து ஆஸ்திரேலியா வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் வந்து அந்த ஓஷன் வெரைட்டி போகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு வந்து அவங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ப்ரிட்டி மச் ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுங்கள். எதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு பேட்ச் ஃபைல் தான். ஸோ 2 பேட்ச் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பேட்ச் ஃபைல் வந்து நீங்கள் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு எஃபிஷியன்சி வருதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எத்தேரியம் வாலெட் அட்ரஸ் இதில் போடுங்க. ஸோ I'm just going to copy one of my address. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதேமாரி ஜில் வாலெட் வந்து நீங்கள் பைனான்ஸில் க்ரியேட் பண்ணிட்டு அதோட வாலெட் அட்ரஸ் நீங்கள் போட்டுருங்க. அண்ட் உங்களோட ஒர்க்கர் நேம். ஸோ ஒர்க்கர் நேம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு பேட்ச் ஃபைல் கிடச்சிடும். ஸோ இது நீங்கள் காப்பி பண்ணி ஒரு பேட்ச் ஃபைல் க்ரியேட் பண்ணணும் விச் இஸ் esil.pat. இட்ஸ் நேம் வந்து இதுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. அண்ட் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைனர்ஸ் இருக்குது. ஸோ ஃபீனிக்ஸு, டீரெக்ஸு, லால் மைனர், என்பி, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் மைனர்ஸ் இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த மைனர் வந்து உங்களுக்கு உங்களோட கிராஃபிக் கார்டுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய ரிசர்ச் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கணும். இந்த சென்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஏஎம்டி கார்ட்ஸோ இல்லை பர்டிகுலர் NVIDIA கார்ட்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து எது வந்து உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அண்ட் இந்த சென்ஸ் வந்து எந்த மைனர் வந்து உங்களுக்கு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குது அப்படின்றத வந்து நீங்கள் அப்பப்போ ரன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஹேவ் அன் அசம்ஷன். ஓகே 3070 கார்டா, இப்போ நான் வந்து ஃபீனிக்ஸ் மைனர் யூஸ் பண்ணலாம். ஓகே ஏஎம்டியா, இப்போ நான் வந்து ரெட் மைனர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஹேவ் சம் ஐடியாஸ். அண்ட் ஸோ இப்போ வந்து இந்த பேட்ச் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து மேக் ஷூர் தட் நீங்கள் கரெக்டான அட்ரஸ் எத்தேரியம் அட்ரஸ் கரெக்டாக இங்கே போடுங்க, ஜில் அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் இங்கே போடுங்க, ஒர்க்கர் நேம் போடுங்க. போட்டிங்கன்னா இது பேட்ச் ஃபைல் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அது செகண்ட் வந்து ஒருவேளை நீங்கள் மற்ற மைனர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேக் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து லெட்ஸ் லுக் இன் டு திஸ் டேக் ஃபைல் இஷ்யூஸ். ஓகே இங்கே பாருங்கள், ஸ்பீட் அப் த ஸ்விட்சிங் பிட்வீன் ரவுண்ட்ஸ். ஸோ இந்த டேக் ஃபைல் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, அந்த இஷ்யூ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த 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 லிங்க்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பேராமீட்டர் ஒன்று ஆட் பண்ணணும்.
அண்ட் இது வந்து பேஸ்ட் ஆன் எந்த மைனர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஜி மைனரு இல்லைனா டீரெக்ஸு லால் மைனர்ஸ் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பேராமீட்டர் ஒன்று ஆட் பண்ணணும். அந்த டேக் ஃபைல்ன்றது வந்து என்னென்னா ஸோ இந்த டேகர் ஹேஷிமோட்டோ அப்படின்ற ஒரு மைனர் வந்து எல்லாத்துக்கும் இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ ஒவ்வொரு நோடு நீங்கள் பண்ணுற ஒர்க்கையும் வந்து இன்னொரு மற்ற நோட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணும். ஸோ அதுக்காக க்ரியேட் ஆகிற ஒரு ஃபைல் அது டேக் ஃபைல் அப்படின்றது. ஸோ அது வந்து எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல் வந்து அது க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் வந்து டேக்ஸ் டைம், பட் இட்ஸ் நாட் அ பிகர் இஷ்யூ. பட் அது உங்களுக்கு வந்து இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு யூ கேன் கோ அண்ட் ஆட் திஸ் எக்ஸ்ட்ரா பேராமீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த பேட்ச் ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபீனிக்ஸ் மைனர் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபீனிக்ஸ் மைனர் வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஃபீனிக்ஸ் மைனர் 5.6D அண்ட் இது வந்து இட்ஸ் குட் ஃபார் AMD அண்ட் NVIDIA. ஸோ டவுன்லோட் நவ் போனீங்கன்னா ஒரு OneDrive லிங்க் வரும். ஸோ இங்கே வந்தோடனே இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மைனர் 5.6D டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேக் ஷூர் தட் இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட டிஃபெண்டர் வந்து ஃபயர்வால் செட்டிங்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட EXE ஃபைலில் வந்து த்ரெட்டு நினச்சி வந்து டிசேபிள் பண்ணிவிடும், இல்லைனா வந்து குவாரண்டைன் பண்ணிவிடும். ஸோ அதனால் இதை டிசேபிள் பண்ணிட்டுங்க. அண்ட் ஃபயர்வால் வந்து சம்டைம்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிட்டுங்க இஃப் இட் இஸ் அன் இஷ்யூ. ஓகே, இதை பண்ணி முடிச்சாச்சுன்னா தென் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. கிரிப்டோன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இந்த இதை வந்து நீங்கள் அப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஃபோல்டர் வந்துடும். அண்ட் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இன் கேஸ் ஏன்னா விண்டோஸ் வந்து ஒவ்வொரு ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து டிஃபெண்டர் வந்து திரும்ப ஆன் ஆகிடும். ஸோ அதனால் டிஃபெண்டர் திரும்ப நீங்கள் உள்ளார போய்ட்டு வைரஸ் அண்ட் த்ரெட்ஸ் ப்ரொடெக்ஷன் அந்த செட்டிங்ஸ்குள்ளார போனீங்கன்னா மேனேஜ் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோல் எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த நீங்கள் ஃபோல்டரில் வந்து என்ன இதில் வந்து அந்த மைனஸ் ஆக்சுவல் மைனஸ் ரன் ஆகுதோ அந்த மைனர் ஃபைலு ப்ளஸ் அந்த ஃபோல்டர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வைரஸ் ஸ்கேனர்னால உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபோல்டர் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைலு அதேமாரி கோயிங் டு கிரிப்டோ ஃபீனிக்ஸ் மைனர். ஸோ அந்த ஃபைலையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா வந்து வைரஸ் ஸ்கேனர் வந்து விண்டோஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து திரும்ப ஆன் ஆகும் ரியல் டைம் ஸ்கேன். ஸோ அப்போ அந்த மைனர் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா தானாக குவாரண்டைன் பண்ணாமல் இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணிடும், அந்த ஒரு இதை வந்து த்ரெட்டாக நினைக்காது. ஓகே, ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த பேட்ச் ஃபைல் ஸோ இது நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது தேவையில்லை. ஸோ இந்த ஜஸ்ட் இந்த 3 லைன்ஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண ஃபோல்டரில் வந்து இதேமாரி நிறைய பேட்ச் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க which is SL.batch அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த .batch அப்படின்றது வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சரியாக வராது, உங்களுக்கு டெக்ஸ்ட் பேட் மாதிரி ஐகான்ஸ் இருக்கும், மாறாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வியூ கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே வியூ, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் நோன் ஃபைல் டைப்ஸ் இது நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் தெரியும். ஸோ இது இல்லாமல் என்ன நடக்குன்றது பார்க்குறேன். நிறைய பேர் வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க முன்னாடியே. ஸோ லெட்ஸே இப்போ வந்து இது இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நான் ஒரு பேட்ச் ஃபைல் நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் நியூ நோட் பேட். ஸோ இங்கே வந்து test.bat அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஃபைல் வந்து இதெல்லாம் எப்படி இருக்குது, வேறு இது பார்த்தீங்கன்னா நோட் பேட் மாதிரியே இருக்குது. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இப்போ திரும்ப நம்ம வந்து ஆப்ஷன் போய்ட்டு வியூ போய்ட்டு அன்செக் பண்ணிவிட்டு ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் நோன் ஃபைல் டைப்ஸ் அன்செக் பண்ணிட்டு கிளிக் ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்களா .bat அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஈவன் கன்சிடரிங் அஸ் எ ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஏன்னா .txt ஆல்ரெடி இருக்குது கடைசியாக. ஸோ தட் இஸ் அது ஆல்ரெடி ஹிடனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு .bat வந்து எடுத்துக்கல. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஆப்ஷன் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்கள் கிளியராக ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து SL.bat வந்துட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, நோட் பேட் பேஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். என்ன அப்படின்னா உங்களோட மைனர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து இப்படி தான் இருக்கும், வெறும் ஃபீனிக்ஸ் மைனர்.exe அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து லெட்ஸே இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த எரர் வரும். ஸோ இந்த ஃபீனிக்ஸ் மைனர் இஸ் நாட் அ ரெகனைஸ்டு கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எரர் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது எந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை முன்னாடி போட்டுருங்க.
ஸோ முன்னாடி போட்டுட்டு இப்போ வந்து அதை ரன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனர் வந்து ரன் ஆகும். ஓகே, வில் கம் டு தேட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஜில் ப்ளஸ் எத்தேரியம் வந்து ஈஸியாக இங்கே போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே வந்து மொனேரோ எப்படி மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ மொனேரோ அதேமாரி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதோட எக்ஸ்எம் ரிக் வந்து ஃபைல் EXE நீங்கள் வந்து ரன் பண்ணுங்க ஒரு பக்கம். ஸோ விச் வில் மைன் ஆன் உங்களோட சிபியூவில் வந்து அது மைன் பண்ணும். அண்ட் இது வந்து உங்களோட ஜிபியூஸில் மைன் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு மைனிங் 3 காயின்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஜிபியூஸில் மைன் பண்ணிருக்கு அண்ட் இது வந்து சிபியூஸில் மைன் பண்ணிருக்கு. பட் ரிமெம்பர், இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பாப்புலேட் ஆகி ஹேஷ் ரேட் வந்து உங்களுக்கு இதில் வந்து பூல் பேஜில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வந்து இட் வில் டேக் டைம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே போகிறீங்க அப்படின்னா பூல் ஸ்டாட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா டேஷ்போர்ட். ஓகே, ஸோ இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் ரீசெண்ட் அக்கௌண்ட்ஸில் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து உங்களோட எத்தேரியம் வாலெட் அட்ரஸும் ஜில் வாலெட் அட்ரஸும் நீங்கள் போட்டுட்டு கோ ஃபார் மை ஸ்டாட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லி காட்டும். ஸோ ப்ரிட்டி மச் உங்களுக்கு இந்தமாரி இருக்கும். ஸோ உங்களோட 2 வாலெட் அட்ரஸ் இருக்கும் அண்ட் ஓவர் வியூ. ஸோ நீங்கள் எத்தேரியம் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, ஜில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். விச் இஸ் ரியலி குட் கைஸ். நீங்கள் வந்து யூஆர் ஏர்னிங் 3 காயின்ஸ் யூஸிங் அ சிங்கிள் ரிக். அண்ட் ஸோ இட்ஸ் லைக் வெரி குட். அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எவ்வளோ உங்களுக்கு ஹேஷ் ரேட் இருக்குது, ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது, ரிப்போர்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அண்ட் ஸோ ஹேஷ் ரேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 60 இருக்குது, 30 இருக்குது, 40, 60. ஸோ ஐ திங்க் ஓசி செட்டிங்ஸ் எல்லாமே அப்ளை ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதையும் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து MSA Afterburner. ஸோ அது நீங்கள் வந்து எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா MSA Afterburner வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் கம்பல்சரி. ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை நான் எப்படி வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்லாம் வந்து இது சம்டைம்ஸ் வந்து மிஷின் வந்து ரீபூட் ஆகிடுச்சுன்னா ஓசி செட்டிங்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகிட்டு ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு வந்துடும் கிராஃபிக் கார்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி உள்ளார போகிறப்ப இந்த செட்டிங்ஸ்லாம் ஏற்கனவே சேவ் பண்ணியிருந்தீங்க பெஸ்ட்டு செட்டிங்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் போய்ட்டு எல்லாத்தையும் டைப் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எப்போவுமே வந்து ஹையஸ்ட் கார்டு ஆன் த டாப், லோவஸ்ட் கார்டு வந்து கீழே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ஹையஸ்ட் கார்டு வந்து 3070. ஸோ 3070 செட்டிங்ஸ் வந்து இது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2070 ஐ திங்க் சூப்பர் நினைக்கிறேன், 2060 சூப்பர். ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2060 2060 கார்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 3070, இது 2060 சூப்பர், இது 2060. ஸோ பை டிஃபால்ட் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கார்டு வந்து மேலே இருக்கும், லோவஸ்ட் கார்டு வந்து கீழே இருக்கும், டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் எது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து ஓகே 3070 இதில் போடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஐ திங்க் ஓசி செட்டிங்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து 3 காயின் இப்போ மைன் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து மொனேரோ போய்ட்டுருக்கு. ஸோ அரௌண்ட் 3000 ஹேஷஸ் பர் செகண்ட் இது. அண்ட் இது வந்து அரௌண்ட் 224 மெகா ஹேஷஸ்ஸு. ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ ரிப்போர்ட்டட் வந்து 222 வந்துடுச்சு. அண்ட் இந்த கரண்ட்டும் ஆவரேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், 1/2 an hour 1 hour கூட ஆகும். லெட் இட் டேக் டைம். ஸோ அது ஆனதுக்கப்புறம் வந்து யூ கேன் கம் பேக் அண்ட் யூ கேன் வாட்ச் இட். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்ச் அப் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.